வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கேபிட்டல் 12 இன்ச் சப்வூஃபர் அன்பாக்சிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப்வூஃபர் மாடல் நம்பரு FX300/1200 இந்த மாடல் நம்பரு. இது வந்து நம்ம இந்தியன் மேக் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் பார்க்கலாம். ஸ்பீக்கர் டைப் வந்து 12 இன்ச் சப்வூஃபர். வாய்ஸ் காயில் பார்த்தீங்கன்னா 4 லேயர் 2 வே ஐஸ் டெம்பரேச்சர் வாய்ஸ் காயில். அப்படின்னா அதாவது பேஸ் அதிகமாக வைக்கும்போதும் உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர், அதாவது ஹீட்டு வந்து அதிகமாக ஏறாத மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்காங்க இந்த காயில். அடுத்து பார்த்தீங்கன்னா கோன், பிபி கோன் போட்டிருக்கு. அதாவது பிளாஸ்டிக் பேப்பர் கோன், அதாவது ஜேபிஎல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோன் போட்டிருக்காங்க. இம்போர்ட்டட் கோன் தான் இதில் போட்டிருக்காங்க. பவர் கேண்டிலிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸு. இந்த சப்வூஃபரோட பவர் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வந்து 300 வாட்ஸு. பவர் கேண்டிலிங் பீக்கு அது வந்து 1200 வாட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ஹெர்ட்ஸ் டு 450 ஹெர்ட்ஸ் வரையும் இது ரெஸ்பான்ஸ் பண்ணும். சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 890 dB இது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஓம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3.8 ஓம்ஸு இது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது 4 ஓம்ஸ் இது இந்த சப்வூஃபரு. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி இதை பார்க்கலாம். நல்லா மேக்னெட்டு நல்லா வெயிட்டாக தான் போட்டிருக்காங்க. எப்போ ஒரு கையில் தூக்க முடியல, 2 கையில் தூக்க முடியாது, சரியான வெயிட்டாக இருக்குது. சேம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேபிஎல் மாதிரியே தான் போட்டிருக்காங்க. அந்த கோனு, இந்த டஸ்ட் கேப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் டிசைன் தான் போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து பிளாஸ்டிக் டைப்பில் போட்டிருக்காங்க கோனு. இந்த எட்ஜு வந்து இந்த ரப்பர் டைப்பில் போட்டிருக்காங்க. ஃபினிஷிங்கே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒத்தைகள் தூக்க முடியல, அதனால் வச்சுட்டு மாதிரியா. மேக்னெட்டு பார்த்தீங்கன்னா டம்பிள் இல்லைங்க, 2 கையிலையும் தூக்கிறேன். மேக்னெட் பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட்டு தான் போட்டிருக்காங்க. இது கனெக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் டைப்பில் போட்டிருக்காங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே நம்ம வயரை சொருக்கிட்டு ரிலீஸ் பண்ணோம்னா லாக் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. எண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எதுவும் வைப்ரேஷனில் கட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்லீவ் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அது லாக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஓவராக ஓதுனாலும் இந்த இடத்துல கட் ஆகாத மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்காங்க. சைடில் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அடைச்சிருக்காங்க. டைனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஹோல்ஸ் அப்படியே உள்ளே இருக்க காயிலே தெரியும். அந்த இதை வந்து அப்படி டஸ்ட் எதுவும் உள்ளே போகாமல் உங்களுக்கு அடைச்சிருக்காங்க. இந்த ஹோல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சலாடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது ஏர் மட்டும் தான் வெளியே வரும், உள்ளே டஸ்ட்டு போகாத மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஜேபிஎல்லோட ஒரு 1/2 மடங்கு வெயிட் அதிகம் தான். அது நான் ஜேபிஎல் டைனிட்டி இந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஊஃபர் வந்து இப்போ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நண்பர்கள் நிறைய பேர் இது நல்லா இருக்குன்னு சொன்னால இதை வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு ஆடியோ ரிசல்ட்டில் உங்களுக்கு இந்த சப்வூஃபர் பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் சப்வூஃபர் எஃபெக்ட் எப்படி இருக்குது, பேஸ் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதை ஃபிட்டிங் பண்ணுறது கூட ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த ஊஃபர் வந்து நல்லா தான் இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 2வது சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பைடர்லாம் நல்லா டூம் டைப்பில் தான் போட்டிருக்காங்க, பிளாட்டு கிடையாது. உள்ள காயில் சைடில் பார்த்தீங்கன்னா அரால் டெட்டு நல்லா ஊற்றி ஹெவியாக தான் பண்ணியிருக்காங்க. காயில் வந்து சைஸ் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. நல்லா இந்த பாடி பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. மேக்னெட் வெயிட்டு தான் சரியான வெயிட்டு. இது வந்து கேபிட்டலுங்கிறது நம்ம
ஹாரன் வருது பார்த்தீங்களா, நம்ம குழாயெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல மைக் செட்டுக்கு, அந்த கம்பெனிக்காரங்க தான் இதை தயாரிக்கிறாங்க. அது குழாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாரன் நல்லா தான் இருக்கும். இதுவும் அது நல்லா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பாக்ஸில் மாட்டிட்டு ஆடியோ ரிசல்ட்டு ஒரு டெஸ்டிங் வீடியோ போடுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.